subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா ருசியான வஞ்சன மீன் புட்டு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு நான் இந்த புட்டை நான் சொன்ன மாதிரி வஞ்சன மீன்ல செய்ய போறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் 2 பெரிய துண்டு மீன் வச்சிருக்கேன். இது ஏறக்குறைய 1/2 கிலோ இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொரா மீன்ல கூட செய்யலாம். இப்ப இந்த மீனை நான் ஸ்டீம் பண்ணிக்க போறேன். இந்த அவிக்கிற பாத்திரத்துல ஒரு வாழலையை இந்த மாதிரி மேலே வச்சு உப்பு மஞ்சள் மெரினேட் பண்ணி வச்ச மீனை இதுல அழகா வச்சுக்குங்க. இப்ப இத ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இத ஒரு மிதமான தீயில வேக வைங்க. மீனை பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப அடுப்பு அடைச்சிட்டு இந்த மீனை கொஞ்சம் ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு வாங்க மீனை உடைச்சி விட்டுக்கலாம். மீனை உடைச்சி இதில் உள்ள முள்ளுலாம் தனியா எடுத்து வச்சிருங்க. முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப வாங்க மீனை உதிரி உதிரியா உடைச்சிக்கலாம். இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி உதிரி உதிரியா உடைச்சிக்குங்க. நீங்க உடைக்கும் போது அங்கங்க முள்ளு இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. நீங்க உதிரி உதிரியா உடைக்கும் போதே கையில மாட்டோம். புட்டு செய்ய மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க. இதில் 2 டீஸ்பூன் கடுகு தாளிப்பை சேர்த்துக்குங்க. சிறு சீரகம் 1 டீஸ்பூன், சின்னதாக வெட்டின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இது கூடவே 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. 5-6 காய்ந்த மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது இதில் 4-5 பச்சை மிளகாவும் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பொன்னிறமானோன்னு உதிரி உதிரியா உடைச்சு வச்ச மீனை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், சிறு சீரகத்தூள் 2 டீஸ்பூன், பட்டை மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கருப்பு மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். கடைசியா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பதமான தீயிலேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இந்த மசாலாலாம் இந்த மீனில் நல்லா ஒட்டி வரணும். முக்கியமா இந்த மீன் புட்டு செய்யும் போது நார்மல் சட்டியை விட நான்ஸ்டிக் சட்டியில சமைச்சிங்கன்னா சட்டியில ஒட்டாம புட்டு அழகா வரும். இதை ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பதமா கிண்டி விட்டுட்டு 1 கைப்பிடி அளவு தேங்காய் பூவை சேர்த்துக்குங்க. கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இப்ப எங்க கிச்சனே
நல்லா மணமா இருக்கு. இதுக்கப்புறம் இதை ஒரு 2-3 நிமிஷம் கிண்டினாலே போதும். மிதமான தீயில நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிடுங்க. ருசியான வஞ்சன மீன் புட்டு ரெடி ஆயிருச்சு. யாருக்கு இந்த மீன் புட்டு பிடிக்குமோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன் புட்டை சுட சுட சோறுல ரசம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.